வெளியே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். பட் வாட் அபவுட் த ஐடல்ஸ் இன்சைட் அவர் ஹார்ட்? நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோபம் நமக்கு நம்ம தேவனோட தேவனோட அவர் சொல்லியிருக்கிற காரியங்களோட பெருசாக இருக்கு. அதனால தான் பல சமயத்தில் ஆண்டவர் இதை செய்யக்கூடாது, இப்படி கோபப்படுற சக மனுஷனை நேசிக்கணும் என்றெல்லாம் சொல்றத கூட மதிக்காம இந்த கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இன்னைக்கு மக்கடிச்சு இன்னைக்கு ஒரு விஷயத்துல நான் 10 out of 10 வாங்குறது கிடையாது. வாழ்க்கை அந்த பாடத்தை ஒழுங்கா படிச்சு அது என் வாழ்க்கைக்கு ஏதுவாக மாறுகிறது தான் வாழ்க்கை. அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையா மாறிக்கணும். இங்க இருக்கணும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும், எப்போதும் ஆன்சர்ஸ் நம்ம லைஃப்ல எல்லா क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் பைபிள்ல தேடுறவங்களாக நம்ம மாறணும்னா எந்த சிச்சுவேஷன்ல எங்க போய் நிறுத்தினாலும் ஆண்டோட வார்த்தை தான் வார்த்தையா வரும். சில பாவங்களை சொல்ல முடியும், சில பாவங்களை சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முடியாத பாவங்களை அட்லீஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆனால் சொல்லணும், உணரணும். நான் வீக்குன்னு அக்செப்ட் பண்ணுறது தான், என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணுறது தான், நான் இந்த பாவத்தை செய்கிற நான் பாவின்னு அறிக்கையிடுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது பவர்ஃபுல் ஸ்டெப்பு. பி போல்ட், பி ஓக்கல். தப்பு செஞ்சுருக்கீங்களா, மன்னிப்பு கேளுங்க. ஒரு விஷயத்தை சரியாக செய்யலையா, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், இந்த வாட்டி நான் சரியாக செய்யலை, மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறேன், இன்னும் கற்றுக்கிட்டு பெட்டராக செய்கிறேன் அடுத்த வாட்டின்னு சொல்லுங்கள். வெளியில் இதை பேசுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்கள் கம்யூனிகேஷன் மேலே பீப்புளுக்கு ட்ரஸ்ட்டு அதிகமாகும். உங்கள் கம்யூனிகேஷன் உங்களை பாவத்துக்கு தள்ளாது, உங்களை ஜெயம் எடுக்க வைக்கும். பாஸ்டர், நான் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது இந்த பாவத்தில் விழுந்துடுறேன் பாஸ்டர். என்னை சுற்றிலும் எப்பொழுதும் இந்த சீன் இருந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். இந்த பாவத்திலேருந்து என்னால் தப்பிக்க முடியாதா? நம் பாவத்தில் விழுவதற்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிறைய நேரத்தில் நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுனால we are not able to communicate properly. சரியாக கம்யூனிகேட் பண்ணாதனால தான் நிறைய பாவங்களை நம்ம விழுந்து போகிறோம். this is a constant struggle. பாருங்க, எனக்கே இந்த சேலஞ்சும் ஸ்ட்ரகிளும் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. சில பாவங்கள்ல இருந்து வெளியே வர முடியல, இல்லாட்டி சில பாவங்களுக்கு ரொம்ப ஈஸியா விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். We think so much inside our heart that இந்த பாவத்தில் விழக்கூடாது, இந்த விஷயத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம அந்த பாவத்தில் தான் விழுந்து போகிறோம். அந்த பாவத்தின் சூழ்நிலைகள் வரும் பொழுது we are so weak that we fall into it. ஸோ அப்படி இந்த பாவத்தில் விழுந்து அது ஒரு குற்ற உணர்ச்சியாக மாறி அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்து டிஃபீட்டடாக ஃபீல் பண்றோம். இதுல இருந்து நம்மளால ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அந்த பாவமே வாழ்க்கையாகவும் மாறுகிறது. And I know so many people who are losing their lives. அவங்க வாழ்க்கையை தொலைக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவத்தின் மிகுதியால. அதுவும் இன்றைக்கு பாவம் நம்மளுடைய வீட்டிற்குள்ள, நம்ம கைகளுக்குள்ள இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் ஆஃப் த மொபைல் ரெவல்யூஷன், the sin is the biggest challenge today. கடந்த ஜெனரேஷன்லாம் பாவம் வெளியே இருக்கும், பாவத்தை தேடி போனோம், பாவத்தில் விழுவதற்கு நிறைய ஸ்டேஜஸ் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால இட் வாஸ் ப்ராபப்ளி லிட்டில் டிஃபிகல்ட். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பாவம் ரொம்ப ஈஸியாக நம்ம பக்கத்துலேயே இருக்கு. அண்ட் அவ்வளோ ஈஸியாக பாவம் ஆக்சசபிளாக இருக்கிறது. அதில் நம்ம ஈஸியாக விழுறதுக்கு நம்மளோட கம்யூனிகேஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம கற்றுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம மற்றவர்களுக்கும் இதை பற்றி சொல்லி கொடுக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை சுற்றி இருக்கிற பாவத்தை பார்த்தா நமக்குள்ள ஒரு வேதனை வருதா இல்லையா? பல நேரங்களில் நம்ம அந்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுனால நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறதா இல்லையா? நம்மளை சுற்றி நம்ம பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இந்த ஜெனரேஷன் பாவத்தின் மிகுதியில் இருக்கிறத பார்க்கும் பொழுது don't we feel so ashamed and burdened? And today I'm telling you, communication, if it is set right, நம்மளோட கம்யூனிகேஷனை சரி செய்தோம் என்றால் பாவத்திலிருந்து நாம் தப்பிக்கலாம்.
பாவத்தில் மற்றவர்கள் விழாமல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். And we are going to learn something very, very important today. அதனால உங்களுடைய முழு கவனம் எனக்கு வேணும். I need your complete attention. இந்த இடம் கர்த்தரோட பிரசனத்துக்குள்ள கடந்து வரணும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. இந்த இடம் ஆளுகையின் கீழ் வரட்டும் ஆண்டவரே. நீர் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. எந்தவித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் டைவர்ஷன்ஸும் எங்களை தொடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. Let no one be distracted. Let this place come under your complete control. In the name of Jesus Christ. Amen. முதல்ல நம்ம இந்த பாவத்தை பற்றி நம்ம பார்ப்போம். கம்யூனிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி பாவத்தை பற்றி பார்ப்போம். பாவம் ஒரு கண்ணுக்குட்டி அப்படின்னு நான் சொன்னால் நீங்களாம் ஒத்துப்பீங்களா? பாவம் ஒரு கண்ணுக்குட்டி அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஆமாம், பாவம் இஸ் ஆக்சுவலி அ காஃப். அது ஒரு கண்ணுக்குட்டி. அது சாதாரண கண்ணுக்குட்டி கிடையாது, அது கோல்டன் காஃப். எப்படி? தங்க கண்ணுக்குட்டி. இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் சொல்கிறேன், பாவம் ஒரு தங்க கண்ணுக்குட்டி. அதை பற்றி நம்ம வாசிப்போமா? வேத புஸ்தகத்தில் வேகமாக வாசிப்போம். இந்த பாவம் எப்படி ஒரு தங்க கண்ணுக்குட்டி அப்படின்னு நான் சொல்கிறேன் என்பதை நம்ம பைபிள்லேருந்து வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாருங்க, இந்த பர்டிகுலர் பாசேஜில் ஒரு கன்றுக்குட்டியை பற்றி பார்க்கிறோம். கோல்டன் காஃப் பற்றி பார்க்கிறோம். The golden calf actually became a symbol for sin. ஐடல் வர்ஷிப்புக்கு ஐடலாக ஒரு விக்கிரகமாக இங்க மாறி இருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் நான் சொன்னேன், பாவம் சின்னு ஒரு தங்க கண்ணுக்குட்டி என்று சொல்லி. இதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பாசேஜில் முழுமையாக என்ன சொல்கிறாங்க என்பதை பேக்ரவுண்டை நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாசித்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்த பகுதியை வாசிப்போம். இந்த யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துலேருந்து 24ஆம் வசனம். இது வரைக்கும் நம்ம வாசித்தது இந்த ஸ்டார்டிங் போர்ஷன் ஆஃப் திஸ் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியில், இந்த இன்சிடென்ட்டின் கடைசியில், முடிவில், கிளைமேக்ஸில் என்ன நடக்குது என்பதை வாசிக்க போகிறோம். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபொழுது மோசே கோபம் உண்டாவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாது இருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கடற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான்.
இந்த முழு பேசேஜை நம்ம வாசிக்கும் பொழுது த என்டையர் இன்சிடென்ட், நடுவில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கல. யூ கேன் ப்ராப்ளி கோ பேக் அண்ட் ரீட் இட். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன். ஆனால் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிறதற்கு, பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதற்கு, பாவம் நம்ம கம்யூனிகேஷன்னால தான் பாதி நேரம் நடக்குது என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2 பகுதியாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஸோ இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? இஸ்ரவேல் மக்கள் பல வருஷங்களாக அடிமையாக எகிப்தில் இருந்திருக்கிறாங்க. அடிமையாக எகிப்தில் இருந்த இந்த இஸ்ரவேல் மக்களை மோசே மூலமாக கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. தட் we all know. எவ்வளவு அற்புதமாக அதை செஞ்சார் என்று சொல்லி, எவ்வளவு மிரக்கிள்ஸ் அதுக்கு செஞ்சார் என்று சொல்லி. இட் வாஸ் நாட் அட் ஆல் ஈஸி. பார்வோன் ராஜா எப்படி எதிர்த்து நின்னா என்று சொல்லி, பார்வோன் ராஜாவும் அவனோட படையும் எப்படியாக அவர்கள் வெளியே போகக்கூடாது என்று சொல்லி தடுத்தார்கள் என்று சொல்லியும் நமக்கு தெரியும். பட் God brought them out miraculously. இன்னைக்கு அந்த விடுதலை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த விடுதலை அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டம் வருது, ஒரு பர்டிகுலர் ஒரு போர்ஷன், அந்த விடுதலையில ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல மோசே இடத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில பேசிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாருக்கும் பேசினாரு, எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்கிற மாதிரி பேசினாரு. இப்போ தனிப்பட்ட முறையில மோசே இடத்துல பேசுறாரு. ஜனங்கள் எல்லார்கிட்டயும் பேசுறது இன்னும் விலாவரியாக டீட்டெயில்டாக ஒரு டாக்குமெண்டாக தருகிறேன் என்று சொல்லி மோசே கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. ஸ்டோன் டேப்லெட்ல கற்பலகையில் அதை எழுதும்படியா கர்த்தரே அவர் ஃபிங்கர்ல எழுதினார் என்று சொல்லிக்கிட்டு வசனம் சொல்லுது. முந்தின பகுதிகள் எல்லாம் அவர் தன்னோட கைப்பட எழுதி இவங்களுக்கெல்லாம், இந்த இஸ்ரவேல் மக்களுக்கெல்லாம், வரும் சந்ததிக்கெல்லாம் தேவைப்படும் என்று சொல்லி ஒரு டாக்குமெண்ட்டை மோசையோட உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க? மோசையை காணோம், 40 நாள் மோசையை காணோம், அவர் தான் எங்களை வெளியே கொண்டு வந்தார், இனிமே நிலைமை என்ன ஆகும் தெரியல, அதனால எங்களுக்கு ஒரு கடவுள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் கிட்ட கேட்குறாங்க. இந்த ஆரோன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு என்று சொல்லி ஒரு சிலையை வடிவமைச்சு தர்றாரு. இஸ் மேக்கிங் an idol. யாரு? ஏரன். அவர் இப்படியாக ஒரு சிலையை வடிவமைச்சு கொடுக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு தவறு இல்லாது. ஆண்டவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் பேசுறாரு, எல்லாருக்கும் சொல்றாரு, சத்தம் கேட்குது. அவர் மேலேருந்து பேசுறாரு. இவங்க எல்லாம் அந்த மலை அடிவாரத்தில் நின்று இருக்காங்க, எல்லாருக்கும் சத்தம் கேட்குது என்று சொல்லி வசனம் தான் சொல்லுது. இதுக்கு முன்னாடி நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்போதான் அந்த 10 commandments அவர் சொல்றாரு. அந்த 10 commandmentsல ஒரு கமாண்ட்மெண்ட் என்ன தெரியுமா? No other gods. என்ன தவிர வேற தேவன் உங்களுக்கு கிடையாது என்று சொல்றாரு. God is very clearly defining idol worship. ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? இப்போ ஆரோன் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆரோன் கிட்ட கேட்குறாங்க, we need a God. ஆரோன் என்ன பண்றாரு? அந்த God அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. That's this passage. எவ்வளோ பெரிய ஒரு தவறு இல்லையா அது? எவ்வளோ பெரிய ஒரு பாவம் இல்லையா அது? கர்த்தர் எவ்வளவு அன்பு நிறைந்தவரா இருந்தா அவருடைய ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க என்பதை உணர்ந்தவராக, பார்த்தவராக, அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் என்று சொல்லி மோசே என்று ஒரு மனிதனை சந்திச்சு அவனுக்கு தைரியம் கொடுத்து, அவனை ஆயத்தப்படுத்தி, அவனை அனுப்பி, அவனுக்கு தேவையான ரிசோர்ஸஸை கொடுத்து மிரக்கல் செஞ்சு அந்த ஜனங்கள் எல்லாரையும் போராடுறாங்க. ஏன்னா பார்வோன் ஒத்துக்க மாட்டான். Pharaoh is not accepting, but again and again பண்ணி அவர்களை வெளியே கூட்டிட்டு வந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, அந்த விடுதலையும் சும்மா கொடுக்கல, அங்கேயும் தடைகள் வந்து தடைலாம் தாண்டி ரெட்சியை பிளந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எப்படி நடந்துக்கணும், இனிமேல் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு 10 commandments கொடுத்து இன்னும் விலாவரியாக அவங்களுக்கு அந்த சத்தியத்தை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்போ மக்கள் வந்து முரட்டாட்டம் பிடிச்சு ரிபல்லியஸா ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் விக்கிரகங்களை, ஐடல்ஸை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. வாட் ஆர் ரிபல்லியஸ் பீப்புள்! எவ்வளோ முரட்டாட்டம் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க.
As I'm saying this, I want to tell each one of us, எனக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் என்ன அப்படிதான் பார்க்கிறேன். ஏசப்பா எவ்வளவு அன்போடு கூட தன்னுடைய சிங்காசனத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்து மனிதனாக பிறந்து நன்மைகளை செய்து அந்த சிலுவையில எனக்காக கோர மரணத்தை, you know how shameful it was, you all know how painful it was. அந்த கோர மரணத்தை ஏற்றுக்கொண்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்டு மரித்தாரு. எதற்காக? ஃபார் ஆர் சின்ஸ், ஏன் சின்ஸுக்காக, என்னோட பாவத்திற்காக. எதற்காக? அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும் என்று அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தால் ஜெயம் எடுத்தார். ஏன் தெரியுமா? He wanted me to be free from sin. ஆனா நான் என்ன செய்றேன்? இனிக்கும் விக்கிரகங்களை வைத்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் இப்பெல்லாம் விக்கிரகம் தொட்டு முத்தம் கொடுக்கறது இல்லை, நான் விக்கிரகம் முன்னாடி நின்று வேண்டிக் கொள்றது இல்லை, நான் இன்னைக்கு விக்கிரகங்களுக்கு நான் படைக்கிறது இல்லை, நான் அதெல்லாம் பண்றது இல்லை, நான் எப்போ வந்துட்டேன் அதுலேருந்து. ஒருவேளை அப்படி நீங்க சொல்வீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். வெளியே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். பட் வாட் அபவுட் த ஐடல்ஸ் இன்சைட் அவர் ஹார்ட்? நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள் என்ன? எத்தனையோ விக்கிரகங்கள் இன்னும் இதயத்துக்குள்ள நமக்குள்ள இருக்கு. பொறாமன்ற விக்கிரகம் இருக்கு, இச்சன்ற விக்கிரகம் இருக்கு, கோபம்ன்ற விக்கிரகம் இருக்கு, ஈகோன்ற விக்கிரகம் இருக்கு. There are so many idols still inside our heart. இதெல்லாம் நம்ம தேவனுக்கு எதிராக நம்ம உண்டாக்கி இருக்கிற கடவுள்கள் தானே. நம்ம கடவுள் நினைச்சிட்டு உண்டாக்கி இருக்கிறோம்ல. ஏன் நான் சொல்ற கடவுள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோபம் நமக்கு நம்ம தேவனோட மெய் தேவனோட அவர் சொல்லியிருக்கிற காரியங்களோட பெருசா இருக்கு. அதனால தான் பல சமயத்தில் ஆண்டவர் இதை செய்யக்கூடாது, இப்படி கோபப்படுற சக மனுஷனை நேசிக்கணும் என்றெல்லாம் சொல்றத கூட மதிக்காம இந்த கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மன்னிக்கிறத பத்தி அவ்வளவு பேசுறாரு. அதெல்லாம் தெரிஞ்சு கூட நம்ம மனசுல இருக்கிற ரிவெஞ்சுன்ற விக்கிரகம் பல நேரத்துல மற்றவங்களை பழி வாங்குதே. அப்ப ஆண்டவரோட பெருசா தானே நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்ற பரிசுத்தத்தை பத்தி அவ்வளவு பேசுறாரு. ஆனா நம்ம இச்சைங்கிற விக்கிரத்தை இங்க மனசுல வச்சுக்கிட்டு பல நேரத்துல தேவன் பரிசுத்தத்தை பத்தி சொல்லியிருந்தாலும் அதை மதிக்காம இச்சையோடு இருக்கிறோமே, அது விக்கிரகம் தானே. so many idols we have inside our heart. இனிக்கும் அதே இஸ்ரவேல் மக்களை மாதிரி இனிக்கும் நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். even today I pray இந்த இடத்துல பரிசுத்த ஆவியான பிரசனம் இருக்கிறது என்பது எனக்கு உணர்கிறேன், தெரிகிறது. I pray that God will deal with every heart out here. எல்லா இருதயங்களோட கர்த்தர் பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். உங்க உள்ளத்துல இருக்கிற விக்கிரகங்கள் என்ன? ஐடல்ஸ் என்ன? what are those idols which is taking better place than God? let the Holy Spirit deal with each one of us. ஆண்டவருக்கு வருத்தம், வேதனை, கோபமும் வருது. இந்த நடுவில் விட்ட பகுதியை நீங்க வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா தெரியும். மோசேட்ட கோமா பேசுறாரு, நான் அழிச்சு போட போறேன்னு சொல்றாரு. மோசே பரிந்து பேசுறாரு. இன்றைக்கும் இயேசுப்பா நமக்காக பரிந்து பேசுகிறத போல. ஆனா மோசே வராரு, கீழே வந்து பார்க்கிறாரு. அவர் பார்த்து என்னத்தமா செய்யறாரு? அவங்க செஞ்சு வச்ச அந்த கோல்டன் காஃப், அந்த கன்று குட்டி, அந்த தங்க கன்று குட்டிய மோசே எடுத்து உடைச்சு அதே அவங்கள குடிக்க வைக்கிறாரு. He was so angry about the idols. அங்க உண்டாக்கப்பட்டிருக்கிற விக்கிரகங்கள் மேல அவ்வளவு கோபம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், God is dealing with the idols inside our heart. கிறிஸ்துவன் சொல்லி வெளியில ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வாழ்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. No purpose behind it. நான் எப்போது சொல்றது, திரும்ப சொல்றேன், we all have to face Jesus Christ one day. நம்ம எல்லாரும் இயேசுப்பாவை ராஜாவாக, ஜட்ஜாக ஒரு நாள் சந்திக்க தான் போறோம். அதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அன்றைக்கு அவருக்கு பதில் சொல்லி தான் ஆகணும்.
நியாயம் தீர்ப்பு நடக்கும். இன்னைக்கு இந்த உலகத்திலேருந்து நம்ம என்ன வேணா நியாயம் பேசலாம், ஜஸ்டிஃபிகேஷன் பேசலாம், வேற வேற சித்தாந்தங்கள் பேசலாம். ஆனா ஒரு நாள் அந்த தேவாதி தேவன் முன்னாடி நிற்கும் பொழுது ஒன்றுமே பேச முடியாது. சத்தியம் சத்தியம்தான். அந்த ஜீசஸை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்போ நம்மளோட விக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் வெளியே வரும். மறைக்கப்பட்டு இருதயத்துக்குள்ள இருக்கிற விக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் வெளியே வரும். வெளியே அரங்கமாக்கப்படும். பதில் சொல்லணும். we'll have to answer for the idols that we carry inside our heart. ஆனா இந்த விக்கிரகங்களுக்கு, இந்த பாவங்களுக்கு, இந்த விக்கிரகங்கள் உண்டாகிறதுக்கு காரணம் தெரியுமா? is communication most of the time. That's why I'm dealing with this today. நம்மளோட கம்யூனிகேஷன் தான் காரணம். இது நம்ம நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்துட்டு இருக்கிறோம். நோ, we don't know எப்படி நம்ம கம்யூனிகேஷன் இதை அஃபெக்ட் பண்ணுது, அதனால தான் சின்ல நம்ம திரும்பி திரும்பி விழுறோன்னு we don't know. And today I'm going to show you 3 important failures in our communication, which is the reason for sin. கம்யூனிகேஷன்ல இருக்கிற 3 failures உங்களுக்கு எடுத்து காண்பிக்க போறேன். அதிலிருந்து ஏன் நம்ம பாவத்தில் விழுந்துட்டே இருக்கிறோன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கத்துக்கலாமா? ஓகே. முதல் ஃபெயிலியர், கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் is actually silence. சைலன்ஸும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். பேசிட்டே இருக்கிறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. டைப் பண்ணிட்டே இருக்கிறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. எதையாவது செஞ்சுட்டே இருக்கிறது மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. சைலன்ஸும் கம்யூனிகேஷன். ஆனால் இந்த சைலன்ஸ்ல தான் நிறைய நேரத்தில் ஃபெயிலியர் நடக்குது. அந்த ஃபெயிலியர் நிமித்தம் தான் பாவத்துக்கு போறோம். I repeat it. We fail many times in the silent part of the communication, and that failure ensures that we fall into sin most of the times. இந்த சைலன்ஸ்ல தான் பல நேரம் நம்ம தோத்து போயிடுறோம், விழுந்துடுறோம். அதனால தான் நாம் பாவத்திலையும் மாட்டிக்கிறோம். Let's see what this silence actually means. இந்த 32ஆம் அதிகாரத்தில் இந்த 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். When the people saw that Moses delayed to come down from the mountain, the people gathered themselves together to Aaron and said to him, Up, make us gods who shall go before us. As for this Moses, the man who brought us up out of the land of Egypt, we do not know what has become of him. இந்த கன்றுக்குட்டி, தங்க கன்றுக்குட்டி, இந்த விக்கிரகம், இந்த ஐடல் வரத்துக்கு முக்கியமான காரணம், இந்த பாவம் வரத்துக்கு முக்கியமான காரணம், மோசஸை காணோம். எந்த சத்தமும் இல்லை, சைலண்டா இருக்கு. இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. I'm going to tell you something very very important. This is very important. நிறைய பேருக்கு இது தெரியாது. அதில் தான் பிசாசு நம்மளை விழ வச்சிடறான். So listen carefully. நேற்று தினத்தில் ஐ டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் கீதாவும் போயிருந்தோம் ரெகுலர் ஐ செக்கப்புக்கு. இந்த ஐ செக்கப் பண்ணுற இடத்துல ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு இடத்துல ஒன்று பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் ஒன்று செய்கிறாங்க, இப்படி ஒரு ஸ்டெப்பாக நடக்குது. அப்புறம் ஒன் ஆஃப் த ஸ்டெப் வந்து வெயிட்டிங் ரூமில் உட்கார சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடியும் போது வெயிட்டிங் ரூமில் உட்கார சொல்கிறாங்க. இந்த வெயிட்டிங் ரூமில் சிலர் உட்காந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக நடக்குது. அப்போது இந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்தார், எங்கள் கண்ணை டைலேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் கண்ணில் வந்து ட்ராப்ஸ் ஊற்றினார். நிறைய பேருக்கு தெரியும், ஐ செக்கப் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். டைலேட் பண்ணி செக்கப் பண்ணுவாங்க. ஸோ ட்ராப்ஸை போட்டால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கண்ணை மூடிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அது கண்ணை மூடி வைக்கணும், அப்போ தான் நல்லா அது டைலேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க, லைட் அடிச்சு செக் பண்ணுவாங்க டைலேட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ட்ராப்ஸை ஊற்றிட்டு டைலேட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு இருக்கிறோம். கீதாக்கு சீக்கிரமாக டைலேட் ஆகிடுச்சு, நல்லா கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன் கண்ணை மூடிட்டு. அப்போ பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குது. ஒரு வாலிப பையன் உட்காந்துருக்கிறான். அவனுக்கும் கண்ணில்
டைலேட் பண்ணுறதுக்காக ட்ராப்ஸ் போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த அசிஸ்டண்ட் வந்து அவர் அந்த பையன்கிட்ட கோமா சொல்கிறார், நான்ப்பா தம்பி, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூட்டு உட்கார மாட்டேறிய, ஆனால் உன்ன ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருக்கிறிய, இல்லாட்டி எஞ்சி அங்கங்கே நடந்துட்டு இருக்கிய, ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறிய அப்படின்றாரு. உடனே அவன் சொல்கிறான், சார் என்னால் ஒரே இடத்துல உட்கார முடியாது சார், இந்த மாதிரிலாம் கண்ணை மூட்டு என்னால் இப்படி அமைதியாக உட்கார முடியாது சார் அப்படின்றான். உடனே அவர் சொல்கிறாரு, ஒரு 10 நிமிஷம் உன்னால் கண்ணை மூடிட்டு உட்கார முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், 10 நிமிஷம்லாம் யாராவது உட்கார முடியுமா கண்ணை மூடிட்டு ஒரே இடத்துல அமைதியா? முடியாது சார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அது உண்மை, 100% உண்மை. நான் உங்கள் எல்லாருக்கும் இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்க. கண்ணை மூடிட்டு 5 நிமிஷம் உட்காருங்களேன் பார்க்கலாம். எந்தவித அசைவும் இல்லாமல், எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், கண்ணை திறக்காம அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருங்களேன் பார்க்கலாம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, இப்போ செய்ய சொன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களை 5 நிமிஷம் சும்மா உங்கள் வீட்டில் இருக்கும்போதே வச்சுக்கோங்களேன், ஒன்று தூங்கிடுவோம், தூங்கிட்டா பரவாயில்ல. ஆனால் முழிச்சிருந்து நம்மளால் 5 நிமிஷம் கண்ணை மூட்டு உட்கார முடியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கெல்லாம் நம்ம பிரெயின் ரீவயர் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை என்னோட தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மா உட்காந்துருப்பாங்க அந்த காலத்தில், எனக்கே ஞாபகம் இருக்கு. என்னால் சும்மா ஒன்றும் செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு 1 hour 2 hourலாம் இருக்க முடிஞ்சிருக்கு. எப்போ நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்பொழுது வந்த பிறகு வீட்டில் ஈவினிங்ஸ் எல்லாம் என்னோட வாடிக்கை என்னவாக இருக்குன்னா, மை ஹாபி, எங்கள் வீட்டில் அப்போ டெரஸ் இருக்கும், டெரஸில் போயிட்டு சும்மா அந்த டெரஸோட பேரப்பேட் வாலில் அப்படி கையை வச்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு 1 hour சும்மா நின்றுக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, அப்போல்லாம் நிற்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்ம பிரெயின் ரீவயர் பண்ணப்பட்டிருக்கு. I've talked about this earlier in one of the sermons, but I want to remind you, இன்னைக்கு ரீல்ஸ் கல்ச்சரில், இன்னைக்கு ஷார்ட்ஸ் கல்ச்சரில் நம்மளுடைய பிரெயின் எந்த அளவுக்கு ரீவயர் பண்ணப்பட்டிருக்குன்னா, I'm telling you, 3 seconds you can be distracted. நிறைய பேர் சொல்லுவாங்க 30 seconds தான் இன்னைக்கு அட்டென்ஷன் ஸ்பேன். ஆக்சுவலாக 30 seconds கிடையாது, தப்பு. 3 seconds தான் அட்டென்ஷன் ஸ்பேன். அதனால தான் நிறைய ரீல் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 seconds பேர் ஹூக் என்று சொல்கிறாங்க. ஹூக் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 3 secondsல நீங்கள் எதோ இன்ட்ரெஸ்டிங்காக செய்யலைன்னா அடுத்த ரீலுக்கு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணுற உங்களுடைய பழக்கத்தை யோசித்து பாருங்களேன், எல்லா ரீல்ஸும் பார்க்க மாட்டீங்க. எந்த ரீல் உங்களை கவனத்தை இருக்குதோ அந்த ரீலில் நிற்பீங்க. இல்லாட்டி அந்த ஸ்டார்டிங் 3 seconds உங்கள் கவனம் ஈர்க்கப்படனா போயிட்டே இருப்பீங்க. 3 seconds தான் அட்டென்ஷன் ஸ்பேன். மைண்டட். நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம், ஏன் நம்ம ஆளுங்க கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு எல்லாருமே சாமன் 30 நிமிஷம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக, 30 நிமிஷமே உட்கார மாட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி முடிங்க. நான் சொல்கிற 30 நிமிஷம்லாம் முடிக்க மாட்டேன். ஆனால் ஏன்? எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வந்து நம்ம பிரெயினை ரீவயர் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய திட்டங்களுக்காக, டு பிரேக் த அட்டென்ஷன் ஸ்பேன்றதுக்காக அவங்க நம்ம பிரெயினை 3 seconds ரீவயர் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேனை நம்ம ஓகே 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 இனிமேல் தான் அட்டென்ஷன் ஸ்பேன் போல இருக்குது, அதனால நம்ம எல்லாம் 30 minutes ரொம்ப ஜாஸ்தி, மக்கள்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க, மக்கள்லாம் இதாகிடுவாங்க. ஏன்? தட் இஸ் நாட் நேச்சுரல். There was a bad intention behind it, wrong narrative behind it. அந்த 3 seconds 30 seconds உண்டாக்கப்பட்ட நரேட்டிவ், பிரெயின் பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணணும், ஷார்ட்டராக ஆக்கணும்னு அப்படி ஆக்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆல்கோரிதம் மாஃபியா. இன்னைக்கு தான் மென்டல் ஹெல்த்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க. இன்னைக்கு மென்டல் ஹெல்த் பெரிய பிரச்சனையா? இன்னைக்கு தெரப்பி போகிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாரும் தெரப்பி போகிறாங்க, எல்லாரும் மென்டல் ஹெல்த் டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. ஏன்? Brain has been reconfigured so badly. Wrong narrative set பண்ணிட்டாங்க. நம்ம பிரெயின் பேட்டர்ன், திங்கிங் பேட்டர்னை உடச்சிட்டாங்க. அதை ஷார்ட்டா மாற்றி அட்டென்ஷன் ஸ்பான்ஸை உடச்சிட்டா ஈஸியாக பாவத்தை உள்ள கொண்டு வர முடியும்.
ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் போயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேணும். உடனே 3 செகண்ட்ஸில் ஒரு உற்சாகம் வேணும், 3 செகண்ட்ஸில் ஒரு டோபமைன் ரஷ் வேணும், ரைஸ் வேணும் நம்மளுக்கு. அப்படி ஆயிடுச்சு நம்ம மைண்டு. 3 செகண்ட்ஸில் ஒரு டோபமைன் கிடைக்கலன்னா நம்ம மைண்டு பிரேக் ஆகுது. அடுத்த 3 செகண்ட்ஸ், அடுத்த 3 செகண்ட்ஸ், அடுத்த 3 செகண்ட்ஸ் அந்த ஷார்ட் டோபமைனுக்கு ஓடிட்டே இருக்கு. மைண்டை ரீவயர் பண்ணணும், பிரெயின் ரீவயர் பண்ணணும், லாங் லேர்னிங்க்கு ரீவயர் பண்ணணும். லாங் டோபமைன் ரஷ் எப்படி நம்ம வரணும்? ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடாமுயற்சியை போட்டு டிசிப்ளின் கொண்டு வந்து 2-3 வாட்டி ஃபெயில் ஆகும். ஆனாலும் சரி திரும்பியும் போகணும்னு சொல்லி திரும்பியும் போய் அதை பண்ண கடைசியில் ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? அதுதான் டோபமைன் ரஷ். உண்மையான என்டர்டெயின்மெண்ட் ஆகணும், உண்மையான எக்ஸைட்மெண்ட் ஆகணும், உண்மையான ஜாலியாக இருக்கணும். அது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே, வாக்கிங் பண்ண ஆரம்பித்த உடனே உடம்பு 100 கிலோலேருந்து 80 கிலோவாக மாறாது. ஒரு மாதத்துக்கு ஒன்றுமே தெரியாது. டயட் இருக்க ஆரம்பித்தோடனே உடனே ஒன்றுமே தெரியாது. பட் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணுறீங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளின் விடக்கூடாது, பண்ணணும். படிப்பும் அப்படிதான். உடனே எல்லாத்தையும் ரோபோ மாதிரி உடனே படிச்சிட முடியாது. சினிமாவில் தான் காட்டுவாங்க அதெல்லாம். இட் கான்ட் ஹேப்பன். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப். இன்னைக்கு இந்த போர்ஷன், இன்னைக்கு இவ்வளோ படிக்கணும், கொஞ்சம் படிக்கணும். யூ ஹேவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப். அப்போ தான் ஃபைனலாக ரிசல்ட்ஸ் நல்லா வரும். தட் கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ். இன்னைக்கு மக்கடிச்சு இன்னைக்கு ஒரு விஷயத்தில் நான் 10 out of 10 வாங்குறது கிடையாது வாழ்க்கை. அந்த பாடத்தை ஒழுங்காக படித்து அது என் வாழ்க்கைக்கு ஏதுவாக மாறுகிறது தான் வாழ்க்கை. இதெல்லாம் இன்னைக்கு மாற்றிட்டாங்க. இன்னைக்கு இம்மீடியட்டாக ஒரு சந்தோஷம் வேணும், உடனே ஒரு சந்தோஷம் வரணும், உடனே ஒரு சிரிப்பு வரணும், உடனே ஒரு ஃபன் வரணும். நோ, இட் won't happen like that. It is not like that. That leads to sin. ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ஏன் இன்னைக்கு முக்கியத்துவம்? ஏன் ரிலேஷன்ஷிப்ஸ் பிரேக் ஆகுது? நேற்று இந்த வாலிப பையன் அந்த 10 நிமிஷம் டைலேட் பண்ணிட்டு உட்கார முடியலன்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட்லெஸ் ஆனான். பார்த்தீங்களா? அப்போ தான் நான் யோசித்தேன், நான் பயங்கரமான ஃபோன் அடிக்கிட்டு ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் ஃபோனில் எல்லா புக்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணி நிறைய ரீட் பண்ணிகிட்டே இருப்பேன், நான் ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் நான் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் 10 நிமிஷம் ஃபோனை தொல்லையா? ஸோ I can control it. I'm not addicted to it. I take it only when I have to learn. I have a purpose out of it. ஆனால் நான் இப்போ அடிக்ட் ஆகலை. ஏன்னா அது ஏன் தெரியுமா? ஏன் அப்போ தான் ரியலைஸ் பண்ண நான் யோசிக்கிறேன், எப்படி ஆண்டவரே? ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டைலேட் ஆகிறதுக்கு. ஸோ ஐ திங்க் மோர் தென் 15 மினிட்ஸ் இருந்திருக்கும் எனக்கு நினைக்கிறேன். ஸோ 15 மினிட்ஸ் என்னால் ஃபோன் தொடாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் உட்கார முடிஞ்சது. ஏன் தெரியுமா? ஐ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் மினிமம் 30 மினிட்ஸ் டெய்லி ப்ரேயர். ஒன்றுமே பண்ணாமல் 30 மினிட்ஸ் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியாக உட்காந்து எதுவுமே பண்ண. நல்லா கவனிச்சுக்கோங்க, பைபிள் ரீடிங் தனி, வேத வசனங்கள் வாசிக்கிறது தனி. ஆனால் வெறும் ஜெபம், வெறும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கனெக்ட் பண்ணி உட்கார்றதே 30 மினிட்ஸ் மினிமம் என்னால் டெய்லி பண்ண முடியும், பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் எந்த ரீவயரிங் அவன் கொண்டு வந்தாலும் 3 செகண்ட்ஸ்மா, நாளைக்கு 1 செகண்ட்மா, நீ எவ்வளோ வேணாம் பண்ணு, ஐ கேன் மெயின்டைன் பீஸ் இன் மை சைலன்ஸ். என்னோட சைலன்ஸ் டைம் இஸ் ஸோ பவர்ஃபுல். ஏசப்பா தான் எனக்கு உதாரணம். அவர் அவ்வளோ பிஸியாக சுற்றிட்டே இருப்பார், ஆனால் இரவு நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணுன்ட்டு அவர் தனியாக போவார்னு அவ்வளோ வாசிச்சிருக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு, ஒரே ஒரு டெஸ்ட் தான், வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் உங்களால் எதுவுமே செய்யாமல் அமைதியாக உக்காந்து கண்களை மூடி உக்காந்து இருக்க முடிஞ்சா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. இருக்க முடியலன்னா யூ ஹாவ் அ ப்ராப்ளம். உங்கள் சைலன்ஸ் கம்யூனிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் சின்னில் விழுறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். நம்மளால் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியாது. அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு காட் தேவை. இன்னைக்கு பிசாசு நேரத்தை செய்கிறான், ஆண்டவர்கிட்டேருந்து நம்மளை அப்பப்போ வெளியே கொண்டு போகிறான், கொஞ்சம் தள்ளி கொண்டு போகிறான், கொஞ்சம் சைலன்ஸை கொண்டு வரான். 2 விதம் இருக்குதுல்ல. ஒன்று, நம்ம வேலையிலலாம் ரொம்ப பிஸி ஆகிடுவோம் பார்த்துக்கோங்க. அதனால நம்மளால் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ண முடியாது, பைபிள் வசனம் வாசிக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட கனெக்டடாக இருக்க முடியாது. ஸோ இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு சைலன்ஸ் வந்தது, நம்மளுக்கு பிஸி ஆகிட்டோம், நம்மளே அந்த பிஸினஸ் நம்ம போயிட்டோம், சைலன்ஸ் உண்டாயிடுச்சு நம்மளுக்கு காட்கிட்ட இருந்து. அப்போ தான் நமக்கு வேறு ஏதாவது டோபமைன் ரஷ் தேவைப்படுது. இன்னொன்று இருக்குது, சில சமயம் ஆண்டவர் கொஞ்சம் டைம் எடுப்பார். டைம்
எடுப்பாருன்னா அவரோட டைம் எடுப்பார். நம்ம ரொம்ப ஜெபிச்சு சில விஷயம் கேட்டுகிட்டே இருப்போம் தெரியுமா, அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவரோட டைம் எடுப்பார். நமக்கு உடனே வேணும், ஆண்டவரை இல்லை சரியான நேரத்தில் வரும் அப்படின்னு அமைதியாக இருப்பார். நம்ம ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சு பார்ப்போம், நம்ம தலை கீழே உருண்டு ஜெபிச்சு பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம்யா. நம்ம ஜெபிக்கிறதுனால தான் நடக்க மாட்டேங்குது. பவர்ஃபுல்லாக யார்ட்டையாவது சொல்லுவோம், அவங்ககிட்ட ஜெபிக்க சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த அந்த பதில் நம்ம எதிர்பார்த்த டைமில் வரல. சைலன்ஸ் இருக்கு. இப்போ இந்த சைலன்ஸு நமக்கு என்ன பண்ணுது? ஓ, நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோம் கிடைக்க மாட்டேங்குது. நமக்குள்ள ஒரு விரக்தியை உண்டு பண்ணுது, ஒரு ஒரு வெறுமையை உண்டு பண்ணுது. ஸோ வி கோ ஆஃப்டர் டிஃப்ரெண்ட் காட்ஸ். உலகத்தின் காரியங்களில் பதில் தேடி போகிறோம், இல்லாட்டி ஆண்டவரை விட்டு வெளியே போகிறோம். யூ சி வாட் சைலன்ஸ் கேன் டூ. இந்த சைலன்ஸில் தான் நிறைய பேர் இன்னைக்கு பாவத்தில் விழுறாங்க. I'm going to tell you. போன வாரம் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? என்ன ஃப்ரேம் ஒர்க்? காட் இன்சைட் அவுட் சைட். அதே ஃப்ரேம் ஒர்க் தான் இன்னைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். காட் ஜெனசிஸ் 1:1 சொன்னேன், இன்சைட் ஜெனசிஸ் 1:26 சொன்னேன், அவுட் சைட் ஜெனசிஸ் 1:28 சொன்னேன். அதே ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைலன்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு இப்போ காண்பிக்க போகிறேன். இந்த சைலன்ஸ் டைம்ஸ் எப்படி இந்த சைலன்ஸ் டைம்ஸை பவர்ஃபுல் டைம்ஸை மாற்றுறது என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு, இந்த வசனங்களை வச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இந்த சைலன்ஸில் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க? ஆரோன் கிட்ட போய் வேற காட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அங்கே அமைதி இருக்கு. ஏன் அவங்களுக்கு அந்த வேற காட் வேணும்னு தோணுச்சு? அவங்க ஏன் தெளிவாக போய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு காடு வேணும், எனக்கு ஒரு காடு செஞ்சு கொடுன்னு ஏன் தெளிவாக கேட்குறாங்க? they are used to that other gods culture. கவனிக்கிறீங்களா? அவங்க இப்படியாக அந்நிய தேவர்கள் கலாச்சாரத்திற்கு ரொம்ப பழக்கப்பட்டவர்கள். எப்படி? எகிப்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஐடல் வர்ஷிப். ஸோ அதுக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருக்கிறாங்க, நல்லா தெரியும் அவங்களுக்கு அது. அதனால அந்த கல்ச்சர் இப்போ கொண்டு வராங்க, அந்த கலாச்சாரத்தை இப்போ கொண்டு வராங்க. சைலன்ஸு, ஆண்டவர் சத்தம் கேட்கல, இவங்க கேட்டவன் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நடக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க? கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வராங்க, புகுத்துறாங்க. அவங்க பார்த்து பழகின தெரிஞ்ச விஷயத்த, அந்நியர்கள் செஞ்ச விஷயத்த இப்போ உள்ளே கொண்டு வராங்க. நல்லா கவனிச்சுவாங்க. I want to tell you something very important. இதுதான் நம்மளும் செய்கிறோம். கலாச்சாரம், நம்ம சுற்றி இருக்கிற கலாச்சாரம், நம்ம ஆஃபீஸ் கலாச்சாரம், நம்மளுடைய ஏரியா கலாச்சாரம், நம்ம பகுதியின் கலாச்சாரம், நம்மளுடைய ஜெனரேஷனோட கலாச்சாரத்தை கொண்டு வந்துடுவோம் சைலன்ஸ் டைமில். பட் வாட் வி ஷுட் டூ, வாட் தே ஷுட் ஹவ் டன் இஸ், இந்த சைலன்ஸ் டைமில் காட் வாஸ் ஹி ஆக்சுவலி சைலண்ட். இந்த சைலன்ஸ் டைமில் ஆண்டவர் உண்மையாக சைலண்டாக தான் இருந்தாரா? உண்மையாக சைலண்டாக இருந்தாரா? ஆண்டவர் சைலண்டாக இருந்தாரா? இல்லை, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆண்டவர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆண்டவர் ஸ்டோன் டேப்லெட்ல அவரோட கையால எழுதிட்டு இருந்தார், அந்த கற்பலகையில அவரோட கையால எழுதிட்டு இருந்தார். ஏன்? இவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும், இவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும், இவங்களுக்கு கிளியரா இருக்கணும், இவங்களுக்கு நல்லா புரியணும், அடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் தெரியணும். அதுக்காக இதை நான் சொன்னதெல்லாம் விலாவரியாக எழுதுறேன்னு எழுதிட்டு இருந்தாரு. இவங்க கேட்கல, இவங்களுக்கு கேட்கல, இவங்க பார்க்கல, அவ்வளவுதான். ஆனா இவங்க கேட்கல, இவங்க பார்க்கலன்றதுக்காக ஆண்டவர் செய்யலன்னு இல்லை. இப்போ உங்க லைஃப்ல மேபி லெட்ஸ் சே உங்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்க கணவராக இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாட்டி உங்க ஆஃபீஸ்ல உங்க மேனேஜராக இருக்கலாம். whoever it is, the people, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இதோ ஆண்டவரே இந்த கணவர் கொடுத்தீங்க, இந்த மனைவியை கொடுத்தீங்க, இந்த மேனேஜரை கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை இந்த பீப்புளை கொடுத்துருக்கீங்க, இதோ இவங்களாம் நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்க மாட்டாங்களே, நான் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலையே, என்னோட விருப்பங்கள் என்னோட எதிர்பார்ப்புகள் மாதிரி நடக்கலையே. There is silence. Things are not happening according to what I want it to be. There is silence. So நம்ம என்ன சொல்றோம்? விருத்துப்படுறோம், விரக்தியாடுறோம், கோபப்படுறோம். We do a lot of things. We replace it with God's worldly gods. But can we learn to be patient, connected with God and remember,
நம்ம யோசிக்க முடியுமா? ஞாபகப்படுத்திக்க முடியுமா? நமக்கு உறுதிப்படுத்திக்க முடியுமா? This my God working behind this. என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, ஆனால் கர்த்தர் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. என் மனைவி இப்படி இருக்கிறாங்க, என் கணவன் இப்படி இருக்கிறாங்க, ஆனால் என் கர்த்தர் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. என் மேனேஜர் இப்படி இருக்காங்க, எம்ப்ளாயிஸ் இப்படி இருக்காங்க, ஆனால் கர்த்தர் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் இது பெருசாக பண்ணுறாரு, பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு, பெர்மனண்ட்டாக பண்ணுறாரு, ஆனால் கர்த்தர் பின்னாடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆல் யூ நீட் டூரிங் டைம்ஸ் ஆஃப் சைலன்ஸ் இஸ் டு நோ தட் காட் இஸ் ஒர்க்கிங். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கலாம், முந்தி மாதிரி ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப பிஸியாகிட்டு இருக்கலாம், பைபிள் வாசிக்கிற நேரம் இல்லாமல் இருக்கலாம், ரொம்ப பிஸியாக இருக்கலாம், சர்ச்சை டெய்லி ப்ரேயரில் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கலாம், ரொம்ப பிஸியாக இருக்கலாம். பட் அந்த டைம்ஸ் ஆஃப் சைலன்ஸில் தான் பிசாசு உங்களுக்குள்ளே வேற காடோட நீடை போட்டுருவான். பட் யூ ஹவ் டு ரிமெம்பர் தட் காட் ஆல்மைட்டி இஸ் ஆல்வேஸ் யுவர் காட். நம் தேவாதி தேவன் தான் ஒரே தேவன், அவர் எனக்காக பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை கேட்க புரிஞ்சுக்க மனசு வேணும். எப்போதும் அந்த ஏக்கம் வேணும், எப்போதும் அந்த ஏக்கம் வேணும். ஆண்டவரே என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் ஏதோ செய்கிறீங்க ஆண்டவரே, என்ன செய்கிறீங்க ஆண்டவரே, உணர்த்த முடிஞ்சா உணர்த்துங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். பார்த்தீங்களா, அதே பியூட்டிஃபுல் ஜபம். நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த சைலன்ஸ் டைமில் ஒரு 5 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியுமான்னு கேட்குறேன் தெரியுமா? அந்த 5 நிமிஷம் உங்களால் உட்காந்து உங்கள் லைஃப்பில் என்ன குழப்பம் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து, ஆண்டவரே என்னை சுற்றி என்னை மூலான்னு நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் நீங்கள் ஏதோ செய்கிறீங்க என்பது எனக்கு தெரியும், என்ன செய்கிறீங்க ஆண்டவரே, I love you for doing something behind me, even in spite of such mountain like problems. மனசில் சொல்லி பாருங்க, அதுக்கு ஈக்குவலாக வேற எந்த டோபமைன் ரஷம் தேவையில்லை. Your heart will be filled with peace, your eyes will be filled with tears. God is working. Second, இப்போதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஆரோன், ஏரன். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏரன்கிட்ட வராங்க, ஆரோன்கிட்ட வராங்க, ஆரோன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஆரோன் ஆரோன் ஆரோன், மோசையை காணோம் ஆரோன், எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டு பண்ணித்தாங்க ஆரோன் அப்படின்றாங்க. ஆரோன் என்ன சொல்கிறாரு, ஓகே சரி, இப்போ நம்ம ஆஃபரிங் எடுக்க போகிறோம், உங்கள் கழுத்தில் இருக்கிறது, உங்கள் காதில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆஃபரிங் தட்டில் போடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஆரோன் என்ன பண்ணுறாரு, எல்லாருடைய ஆபரணங்களையும் வாங்கிடுறாரு, ஆர்னமெண்ட்ஸை வாங்கிடுறாரு, இயரிங்ஸை வாங்கிடுறாரு, எல்லாரும் எடுத்துட்டு வாங்கயா அப்படின்றாரு, எல்லா தங்கத்தையும் கொண்டு வாங்கயா அப்படின்றாரு. யூ ஆர் ஏரன், நீ ஆரோன். அந்த ஜனங்கள் உங்ககிட்ட வந்து கேட்கும் பொழுது நீ என்ன பண்ற, அவங்களுக்கு சாதகமாக பேசுற, அவங்கள ப்ளீஸ் பண்ற விதமாக பேசுற, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீ சேர ஒரு படி மேலே போய் சேர, அதை அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பு சேர. நான் சொல்றது புரியுதா? செகண்ட், கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். நம்ம பாவத்தை விழுறதுக்கு செகண்ட் முக்கியமான கம்யூனிகேஷன் மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்ம உலகத்தோடு ஒத்து போக நினைக்கிறது. ஒரு சர்வேல சொல்றாங்க, ஓகே, ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த சர்வேல சொல்றாங்க, இன்னைக்கு மனிதர்கள் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. இது எங்க தெரியுமா பண்ணியிருக்காங்க இந்த சர்வே? நான் சொன்ன தெரியுமா, நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட இந்த சர்வே பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமோட வராங்களே, எந்த ப்ராப்ளம்காக அதிகமாக வராங்க போது லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதில் டாப் 3ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அது என்ன தெரியுமா சொல்றாங்க? அக்னாலஜ்மெண்ட் ப்ராப்ளம். அப்படின்னா என்ன அக்னாலஜ் பண்ண மாட்டாங்க, என்ன அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. நான் எது செஞ்சாலும் யாரும் என்னோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு காலை 5 மணிக்கு, இதெல்லாம் அந்த சர்வேல வந்திருக்கு, டீட்டெயில்ஸோட அந்த ரிப்போர்ட் இருக்கு, நான் கஷ்டப்பட்டு காலை 5 மணிக்கு எந்திரிச்சு என்னோட குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு நான் சமைச்சு அவங்கள ரெடி பண்ணி அனுப்புறேன். ஆனால் ஒருத்தர் கூட, என் கணவர்லேருந்து பிள்ளைங்க யாருமே ஒருத்தர் கூட நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க. வேலை செய்கிற நிறைய எம்ப்ளாயிஸ் போகிறாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செய்கிறேன், என்னோட பாஸ்
என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாரு. இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். தெரியுமா? மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இதுதான். என்னை அப்ரிஷியேட் பண்ணல, என்னை அக்னாலேஜ் பண்ணல, எனக்கு கண்டுக்கலை. இது மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். இது இப்போதான் வந்துச்சுன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. எப்பொழுது இது அதிகமாச்சு தெரியுமா? எப்பொழுது இது அதிகமாச்சு தெரியுமா? கொரோனாக்கு அப்புறம். அப்போ நான் ஆச்சரியமா பார்த்தேன், அந்த லைன் ஒன்று போட்டிருக்கு, திஸ் பிகேம் மோர் ஆஃப்டர் கொரோனா அப்படின்னு போட்டுச்சு. சரி, நான் அது தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டோட. ஓ, அப்போ கொரோனா இந்த மாதிரி பண்ணி, அப்போ வேக்சினேஷன் தான் ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சி வாசிக்க ஆரம்பித்தேன். இல்லை, அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ரீசன் என்ன தெரியுமா? சோஷியல் மீடியாவோட சர்ஜ் கொரோனாக்கு அப்புறம் தான் அதிகமாச்சு. சோஷியல் மீடியாவோட சர்ஜ்னால என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மற்ற இடங்களில் ஏதாவது போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, யூடியூப்பில் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, கண்டென்ட் போட ஆரம்பித்தாங்க. கண்டென்ட்டை விட ரிசல்ட்டாக என்ன அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ் என்ன செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, யாருடைய யூடியூப் வீடியோக்கு போஸ்ட்டுக்கு அதிக வியூஸ் வருது, யாருடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் போஸ்ட்டுக்கு அதிக லைக்ஸ் வருது, யாருடைய போஸ்ட் அதிகமாக ஷேர் பண்ணப்படுகிறது, யாருக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, இதெல்லாம் தான் ரிசல்ட்டாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஏதாவது ஒன்று போட்டு யாராவது பார்க்கலன்னா நமக்கு வருத்தமாக இருக்கு. ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு நம்ம எடுக்கிற டைமோட போட்ட ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு அதிக டைம் எடுத்துருக்கோம். இதெல்லாம் செட் பண்ணிட்டாங்க, ரூல்ஸ் செட் பண்ணிட்டாங்க, அக்னாலஜ்மெண்ட், அப்ரூவல். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபைனலி, இது நம்மளோட வே ஆஃப் லைஃபாக மாறிடுது. நமக்கு எல்லா வெற்றிலும் அக்னாலஜ்மெண்ட் வேணும், அப்ரூவல் வேணும். வை? We want to please people. We want to be one among the crowd. நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும், நம்ம அவங்க ஆளுன்னு சொல்லணும், நம்ம one of the recognized person இருக்கணும், அதுல நம்ம பெஸ்டா இருக்கணும். We want to please people. Aaron wanted to maintain his leadership. இப்போ ஆக்சுவலா டெக்னிக்கலா ஆரோன் தான் லீடர். மோசேக்கு பதிலா ஆரோன் லீடரா இருக்காங்க, டெம்பரரி லீடர்ஷிப்ல இருக்கான். மோசே மேல போறாரு, அப்ப அனுப்புறாங்க, நீ போய் எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நான் இங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லி மோசே ஆரோன் அனுப்புறாரு. ஆரோன் நீங்க வந்திருக்காரு, he is a leader. So he is under pressure to be a good leader, liked leader, popular leader. So அப்ப எப்படி பாப்புலரா இருக்க முடியும்? இவங்க எல்லாரும் சொல்லணும்ல, ஆரோன் நல்ல லீடர், ஆரோன் நல்ல லீடர். அப்போ என்ன பண்ணணும்? ஆரோன் பீப்புளை ப்ளீஸ் பண்ணணும். யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ராப்ளம், they want to be friends in group cycle. அப்போ அந்த சர்க்கிள்ல உங்களை ஒரு ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அவங்க செய்யறதெல்லாம் நீங்களும் செய்யணும், அவங்க பேசுற பாஷெல்லாம் நீங்களும் பேசணும், அவங்க ட்ரெண்ட்ல நீங்களும் இருக்கணும். And that's common with every generation. We want to please. So our communication என்ன ஆயிடுதுன்னா, பாதி சமயத்தில் நம்ம கம்யூனிகேஷன் என்ன ஆயிடுதுன்னா, we want to please people. நிறைய விதத்தில் அதை பேசுகிறோம், ஆனால் மனசுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, இன்சைடில் இருக்கிற என்னன்னா, I want to be pleasing to people. Failure. It's a failure. பாவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் இது. வாட் இஸ் த சொல்யூஷன்? நம்ம பார்த்த மாதிரி இன்சைடு நம்ம இந்த ப்ளீஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி விழுந்துடுறோன்னா, சுற்றி இருக்கிறவங்கள எப்படி ப்ளீஸ் பண்ணலான்னு பார்க்கறது. மக்களுக்கு பிடிச்சதை பேசலாம், 4 வாக்குத்தத்தம் சொல்லலாம், டெலிவரன்ஸ் நடத்தலாம், கூட்டம் நிரம்பும். நோ, ஈஸி. கூட்டத்தை நிரப்புறது ஈஸியா நீக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டு இட். ஐ எம் a shepherd. நான் ஒரு மேய்ப்பன். எனக்கு ஆண்டவர் ஆடுகளை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு ஆடுகள் நிமித்தம் கணக்கு கேட்பாரு, கூட்டத்தின் நிமித்தம் கிடையாது, அந்த ஆடுகளோட குவாலிட்டி நிமித்தம். I don't want to please people here. இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஃபீட்பேக்காக, கூட்டத்திற்காக நான் இங்க பிரசங்கம் பண்ணனா தப்பு. 4 பேர் என்ன பின்னாடி கிண்டல் பண்றாங்கன்னு பயந்து நான் என்னோட பிரசங்கத்தை மாத்தினா தப்பு. என் பிரசங்கம் ஒவ்வொரு முறையும் எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரோட வார்த்தை 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 மட்டும்தான் இருக்கும். மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆரோனை பத்தி சொல்றாரு. ஆரோன் யாருன்னு தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு மோசேக்கு? ஆரோன் யாரா இருப்பான்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நம்மளுக்கு பைபிள்ல ஆரோன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆறான் தெரியுமா? ஆரோன் ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க தெரியுமா? எக்ஸோடஸ் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். இப்போ வாசிக்க வேணாம். அதில் ஆரோன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆரோன் மோசேவோட மவுத்தா இருப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, மோசேவோட வாயா இருப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆனால் இங்கே மோசேவோட வாயால் பேயா இருக்கிறான். பாருங்க, அவன் என்ன பேசுறீங்க? அவனுக்கு 10 commandments தெரியும். God is speaking to Moses and Aaron also listened to it. இப்போ ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வரும்போது, ஒரு கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன் வரும்போது அவன் என்ன பேசுறீனோ? ஆண்டவரோட வார்த்தையை பேசுறீனோ.
அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதை பேசிவிடும். ஆண்டோட வார்த்தையை பேசணும். ஆண்டோட வார்த்தையை எப்போ பேச முடியும்? அதுவும் முக்கியமாக இந்த கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷன்ஸ்லாம் வருது தெரியுமா? நம்ம ஆஃபீஸில் ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறோம், வீட்டில் ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறோம், வெளியே ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அந்த சமயத்துலலாம் நம்ம ப்ளீஸ் பண்ணி பேசாமல் நம்ம ஆண்டோட வார்த்தையை பேசணும். எப்படி பேச முடியும்? அங்கே போய் பைபிளை எடுத்து தேடி பிடிச்சி நம்ம பேச முடியுமா? முடியாது. அப்போ என்ன நம்ம செஞ்சிருக்கணும்? அந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையா மாறிக்கணும். இங்க இருக்கணும். டெய்லி பைபிள் வாசிக்கணும், டெய்லி ஜெபிக்கணும். எப்போதும் ஆன்சர்ஸ், நம்ம லைஃப்ல எல்லா क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் பைபிள்ல தேடுறவங்களா நம்ம மாறணும்னா, எந்த சிச்சுவேஷன்ல எங்க போய் நிறுத்தினாலும் ஆண்டோட வார்த்தை தான் வார்த்தையா வரும். இஃப் இட் இஸ் இன்சைட், இஃப் God's words, God's values, ஆண்டவர் சொல்லிக்கிற வார்த்தைகள், வேல்யூஸ், அவருடைய சித்தங்கள், திட்டங்கள் நம்ம உள்ள இருக்க ஆரம்பிச்சு, நம்ம அதுக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சு, நம்ம அதை குறித்து நிறைய தியானிக்க ஆரம்பிச்சு, கற்றுக்க ஆரம்பிச்சு, புரிஞ்சிக்க ஆரம்பிச்சோன்னா, இங்கே நிறைய வந்துருச்சுன்னா, அப்புறம் நம்ம எல்லா சிச்சுவேஷன்லையும், உலகத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எவ்ரி சிச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேல்யூ, நம்ம யாராக தெரியுமா இருப்போம்? ஆண்டோட வார்த்தையாக இருப்போம். ஆண்டவரை எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படி இருப்போம். இன்னைக்கு பாருங்களேன், ஆண்டோட வார்த்தையை எவ்வளோ ஷார்ட்டாக கற்றுக்கணுமோ, ½ an hour சர்மன் போதும், ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சும்மா வந்து ஒரு டிக் மார்க் போட்டு ஓடிடலாம். நோ, கற்றுக்கணும், வாஞ்சிருக்கணும், ஒவ்வொரு சத்தியத்தையும் கற்றுக்கணும். அதில் உலகத்தோடு எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பைபிளை கற்றுக்கிறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம்னு நான் சொல்ல, ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்ல, ஆனால் ரொம்ப பார்த்துட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. அது உங்க மைண்டை ஸ்பாயில் பண்ண நான் சொல்கிறேன். அதை பார்க்கலன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இட் வில் ஸ்பாயில் யூ. அந்த நேரங்களை படிக்க பயன்படுத்துங்க. ஒன்று, உங்கள் படிப்பு சம்மந்தமாக படிக்கிற பசங்க உங்கள் படிப்பு சம்மந்தமாக படிக்க பயன்படுத்துங்க. வேலை செய்கிறவங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலை சம்மந்தமாக படிக்கலாம் கூட. இல்லைனா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ, யூ கேன் லேர்ன் so much about family and so many things. பைபிளோட கூட சேர்ந்து நல்ல விஷயங்களை படிக்கிறதுக்கு நேரம் செலவிடுங்க. பைபிளை படிக்கணும் நேரம் செலவிடுங்க. குட், வெரி குட். பைபிள் இன்னும் எத்தனையோ பொக்கிஷங்களுக்கு அது படிக்கிறதுக்கு there are so many avenues and opportunities. அதுக்கு நேரம் செலவிடுங்க. வெரி குட். பட் படிங்க. Spend your time for quality things, purposeful things, productive things. வீண் வார்த்தைகளை பேசிட்டு இருக்காதீங்க. Don't gossip. Don't grumble. Don't waste your time consuming rubbish in the internet. உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கற்றுக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் லைஃப்பை ஒவ்வொரு மினிட்டும் இம்பார்ட்டன்ட். அதை அழகாக பிரித்து அதை நன்மையான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அப்போது நீங்கள் பீப்புளை ப்ளீஸ் பண்ண மாட்டீங்க. என்ன கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷனில் உங்களை உட்கார வச்சாலும் உங்களை சுற்றி 100 பேர் இருப்பாங்கயா, எல்லாம் உலகத்துக்காரனாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பேசினா உங்களை அடிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. தைரியமாக ஒரே ஆளாக நீங்கள் பேச வார்த்தைங்க நிற்கும். அதுக்கு இங்கே இருக்கணும். கடைசி கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். ஐ எம் ரைட். என்னது? ஐ எம், சொல்லுங்களேன். ஐ எம் ரைட். எஸ். இந்த 32ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். So I said to them, let any who have gold take it off. So they gave it to me, and I threw it into the fire, and out came this calf. இதுதான் எபிக் கிளைமேக்ஸ். எபிக் கிளைமேக்ஸ் சீன். நல்லா கவனிங்க. ஆரோன் என்ன சொல்கிறார்? மோசே வந்து ஆரோன்ட்டு கேட்குறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. மோசே வந்து அந்த எத்தனை பேர் இறந்து போனாங்க? 3000 பேர், 3000 இறந்து போயிருக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஒரு பெரிய பிளேகும் வந்துச்சு. ஓகேயா? இது அந்த பேசேஜோட முடிவாக இருக்கும். இந்த பாவத்தின் நிமித்தம் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த 3000 பேர், இந்த 3000 பீப்புள் சாகும்படியாக மோசே அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரோன் கிட்ட வந்து பேசுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 3000 பேர் செத்தாங்க மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். மோசே அதை உடச்சி போட்டார், குடிக்க வச்சாரு, அதுக்கப்புறம் 3000 பேர் செத்தாங்க தானே பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு இருந்தது. மோசே வந்து ஆரோன் கிட்ட கேட்குறாரு, என்னையா இது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆரோன் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ணேன்? இந்த ஆளுங்க ஷிஃப்டிங் ப்ளேம். அப்புறம் அவங்க தான் இப்படி பண்ணாங்க, அவங்க தான் கேட்டாங்க. நான் சும்மா அந்த கோல்டெல்லாம் இதில் போட்டவொடனே தானாக ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சியா? தானாக நடந்துச்சு. ஏன் மிஸ்டேக் எதுவுமே கிடையாது. அவங்க தான். அதுவாக நடந்துச்சு. சொல்லுங்களேன், அதுவாக நடந்துச்சு. என்ன நடந்துச்சு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில்? அந்த வசனம் மட்டும் வாசிக்க முடியுமா முன்னாடி?
அந்த 32:2 அப்புறம் வாசிங்க வேகமா. அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி அவர்களின் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து. எங்க இருந்தையா வச்சிருந்தா? ரெடியா வச்சிருந்தான் போல இருக்கான் உள்ள. ஐடல் மேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெடியா வச்சிருக்கான். சிற்ப கருவினால கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். ஒரு கன்றுக்குட்டி, அண்டர்லைன் பண்ணி, ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். யார் வார்ப்பித்தது? ஆரோன் வார்ப்பித்தான். இங்கிலீஷ்ல And he received the gold and from he their received hand the gold and fashioned it with a graving tool. and fastened it with a Graving tool. graving tool And made a golden calf. and made a golden calf. யார் பண்ணா? ஆரோன், ஏரன் அவன் கையால பண்ணா. இந்த ஆரோன் அவன் கையால பண்ணா with his own hands. ஆனா இப்போ என்ன பண்றான்? மோசே வந்து கேட்கும்போது அவங்க உங்க அந்த ஆளுங்க தான், நான் ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் கூட சொல்லியிருப்பான் விட்டுருந்தா. அவங்க அப்படியே கொண்டாந்தாங்க, நான் வேணாம் கை தட்டி உள்ள வந்துச்சு, தானா ஒரு கன்று வந்துச்சுன்னு கூட சொல்லியிருப்பான் விட்டா. தானா வந்துச்சு. அது அங்கதான் மோசேக்கு கோபம் வருதுயா. God does not punish his people when you are repenting. நம்ம ரிப்பன்ட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா, தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு ஒத்துக்க கற்றுக்கிட்டோன்னா, நம்ம வல்னரபிளாக இருக்க கற்றுக்கிட்டோன்னா, பல சமயங்களில் நமக்கு வர ஆபத்துகள், நம்ம சுற்றி வருகிற ஆபத்துகள்லேருந்து தப்பிக்கலாம், பாவத்தில் விழாமல் இருக்கலாம். நிறைய நேரத்தில் நம்ம பாவத்துக்கு விழுறது காரணம் தெரியுமா? பாவத்தில் விழுறதுக்கு காரணம் ஒத்துக்க மாட்டோம். ஜஸ்டிஃபிகேஷன், மொரட்டாட்டம். நான் என்ன செஞ்சேன்? நான் அப்படி செய்யலையே, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் கரெக்டு தான், ஐ எம் ரைட், அவங்களாம் தான் தப்பு, அது தானா நடந்துச்சு, எனக்கு தெரியாது. எப்போ நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்களோ அப்போவே உங்க மனசுல தெரிஞ்சிடணும் செம்ம அடி இருக்குன்னு. இன்னைக்கு ஐ எம் so burdened to see the younger generation. I'm so burdened to see the world today. இன்னைக்கு தப்ப ஒத்துக்கிற ஒரு குணமே கிடையாது. மற்றவங்க கூட ஒத்துக்குவானாயா? அட்லீஸ்ட் ஆண்டவர் முன்னாடி ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு யாரை பாருங்க ஜஸ்டிஃபை பண்ணி தான் பேசுறாங்க, யாரை பாருங்க நான் ஏன் கரெக்டுன்னு தான் பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு தைரியம் வேணுயா. நான் ஆரம்பத்தில் எனக்கு பிரசங்கம் பண்ணுற டைம்லலாம் நான் வந்து சில சமயம் என்னோட வீக்னஸை சில டைம்ஸ் சும்மா விளையாட்டுக்கு பிள்ளைங்களை மற்றவங்களாம் கிண்டல் பண்ணி சொல்லும்போது நிறைய பேர் என்னை வந்து குறை சொன்னாங்க. ஏன்னா அப்படி அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு பாஸ்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு. பாஸ்டர் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் ரிப்பன்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி அதர்ஸ். நானும் மனுஷன்தான், சில பாவங்களை சொல்ல முடியும், சில பாவங்களை சொல்ல முடியாது. வெளியே சொல்ல முடியாத பாவங்களை அட்லீஸ்ட் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆனால் சொல்லணும், உணரணும். நான் வீக்குன்னு அக்செப்ட் பண்ணுறது தான், என்கிட்ட இந்த மிஸ்டேக் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணுறது தான், நான் இந்த பாவத்தை செய்கிற நான் பாவின்னு அறிக்கை இடுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அது பவர்ஃபுல் ஸ்டெப்பு. எங்கே நம்ம பாவத்தை அறிக்கிறோமோ, எங்கே நம்ம சொல்கிறோமோ நான் இந்த தவறு செய்கிறேன், நான் வீக்கு என்று சொல்லி நம்ம சொல்கிறோமோ, அந்த இடத்துல தான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். எல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பர்ஃபெக்ட், நான் பர்ஃபெக்ட், அவங்க அப்போ ஆண்டவர் சரி நான் அங்கே பார்த்துக்கிறேன், நீ அப்படியே இருந்துருவார். சரி ஆக மாட்டோம், முன்னேற மாட்டோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we coming up and saying whenever it is important, மற்றவங்க கிட்ட நம்ம சொல்லணும்னா சாரி கேட்கணும், சொல்லணும், இல்லை இந்த வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ, நெக்ஸ்ட் டைம் நான் சரியா பண்ணுறேன்னு சொல்ல தைரியம் இருக்கணும். ஆனால் ஐ வாண்ட் டு செட் அ கல்ச்சர் ஹியர். நான் ஒரு கல்ச்சர் செட் பண்ண ஆசைப்படுறேன். ஐ மைட் சவுண்ட் வீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, பட் ஐ வாண்ட் டு செட் அ கல்ச்சர். போன வாரம் சர்மன் எத்தனை பேர் பார்த்தீங்க? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு? போன வாரம் சர்மனில் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஒரு 3 பேர் நிற்க வச்சோம். பார்த்தீங்களா? எதுக்கு நின்னாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆக்சுவலி தட் வாஸ் அ மிஸ்டேக். நான் பண்ண ஒரு தவறு. நான் வேற ஏதோ ஒன்று யோசித்து அவங்கள மேலே கூப்பிட்டேன், ஆனால் பாதியில் நான் அப்படியே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அதனால அப்படியே அவங்கள சும்மா நிற்க வச்சேன். ஐ காட் கன்ஃபியூஸ். சிரிக்கக்கூடாது சொல்லும் போது, தப்பு அது. ஓகே, ஐ காட் கன்ஃபியூஸ்ட். ஸோ இந்த வாட்டி நான் பிரசங்கத்துக்கு ஆயத்தமாகும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நீங்கள் கொடுத்துருக்கிற அந்த வசனங்களை நான் சரியாக கொண்டு போன ஆண்டவரே, எல்லாருக்கும் புரிய வைக்கணும். ஆண்டவர் நீங்கள் பேச ஆசைப்படுறீங்க, உன் ஜனத்துக்கிட்ட நீங்கள் பேச ஆசைப்படுறீங்க. அப்போ நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ்ட் ஆகணும், ஆயத்தமாக இருக்கணும், நான் அதை சரியாக டெலிவர் பண்ணணும் ஆண்டவரே.
அப்போது எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் வேணும், பரிசுத்தவன் கூட ஃபுல்லாக இருக்கணும், நான் அதை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், சரியாக பேசணும், நான் ஆயத்தமாகணும், நான் வேஸ்ட் பண்ண டைமை என்று சொல்லி அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, சக மனுஷங்கிட்டையும் சிலர்கிட்ட அறிக்கையிட்டு நான் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறேன் இந்த வாட்டி. அண்ட் that's exactly what we have to do in our life. தப்புனா ஒத்துக்கு தெரியணும். நம்ம பர்ஃபெக்டாக யாருக்கு அலங்கரித்து நம்மளை காண்பிக்க போகிறோம், யார்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கிறதுக்காக நம்ம நிற்கிறோம், நம்ம தேவன்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கினா போதும். அதுவும் அவர் சந்திக்கிற அந்த நாள் அப்ரிசியேஷன் வாங்கினா போதும். வெல் டன் மை ஃபேத்ஃபுல் சர்வன்ட்னு சொல்லுவார் தெரியுமா, அது மட்டும்தான் முக்கியம். பி போல்ட், பி ஓக்கல். தப்பு செஞ்சுருக்கீங்களா, மன்னிப்பு கேளுங்க. ஒரு விஷயத்தை சரியாக செய்யலையா, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், இந்த வாட்டி நான் சரியாக செய்யலை, மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறேன், இன்னும் கற்றுக்கிட்டு பெட்டராக செய்கிறேன் அடுத்த வாட்டி என்ன சொல்லுங்கள், வெளியில் இதை பேசுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். உங்கள் கம்யூனிகேஷன் மேலே பீப்புளுக்கு ட்ரஸ்ட்டு அதிகமாகும். உங்கள் கம்யூனிகேஷன் உங்களை பாவத்துக்கு தள்ளாது, உங்களை ஜெயம் எடுக்க வைக்கும்.